بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. ஆலமெல்லாம் படைத்தாலும் அந்த சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்திற்கே அருட்கொடையாம் அருள்மிகு இறை தூதராம் அண்ணல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் இறைவனின் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாவதாக என பிரார்த்தித்துக் கொண்டு நீதி தவறாக தீர்ப்பு வழங்க காத்திருக்கும் நடுவர் பெருமக்களே, என்னோடு போட்டியிட வந்துள்ள போட்டியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் சூழத்தின் காணிக்கையான் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த மீலாத் விழா போட்டியில் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொள்ள விடும் என்னவென்றால் நபிகள் நாயகத்தின் நற்குணங்களாகும். அல்லாஹ் தம்முடைய மக்களை நேர்வழியில் நடாத்த ஒவ்வொரு காலத்திலும் முதல்வராக நபி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் அனைவரும் நல்லொழுக்கத்திலும் உண்மையிலும் நற்குணத்திலும் மிகச் சிறந்தவர்கள். நபிகள் யாரும் பொய்யாக சொல்லவில்லை. நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கள் அல் அமீன் அஸ்ஸாதிக் எனவே அழைத்தனர். அதாவது நம்பிக்கைக்குரியவர், உண்மையாளர். இப்ராஹிம் நபி அவர்கள் உண்மை சொல்லும் ஒரு தூதர். அனைத்து நபிகளும் தொழுகையிலும் துஆவிலும் நம்பிக்கையோடும் அர்ப்பணிப்போடும் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை என் கண்களின் இன்பம். நசாயி. மேலும் நபிகள் மீது வருத்தம், வேதனை, அடிமை செய்வது போன்ற பல துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் எப்போதும் பொறுமையுடன் இருந்தார்கள். உதாரணமாக அய்யூப் நபி அவர்கள் பல ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் ஒருபோதும் புகார் அளிக்கவில்லை. நிச்சயமாக நாங்கள் அவரை போன்று பொறுமையுடன் இருப்பவராக கண்டோம். எவ்வளவு நல் வழிபாட்டாளர்! மேலும் நபி அவர்கள் மக்கள் மீது கோபப்படவில்லை, மன்னிப்பு காட்டினார்கள். உதாரணமாக யூசுப் நபி அவர்கள் தங்களை விட்டுவிட சகோதரர்களையும் மன்னித்தனர். நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் இருக்கும் போது அவர்களுக்கு கல்லால் அடித்தவர்களையும் மன்னித்தார்கள். இன்று உங்களுக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பார். அது மட்டும் அல்ல, நபி அவர்கள் சுத்தம் மற்றும் ஒழுங்கான வாழ்க்கை முறையையும் பின்பற்றினார்கள். நபிகள் உடல் முறை சுத்தத்தையும் சீரான வாழ்க்கையையும் கடைபிடித்தார்கள். எனவே சகோதர சகோதரிகளே, நாம் தூதர்களை போல வாழ முடியாது என்றாலும் அவர்களின் நல்ல பழக்கங்களை நமது வாழ்க்கையிலும் கொண்டு வர முயலலாம். அல்லாஹ் நம்மையும் உங்களையும் நபிகளின் நல்வழியில் நடக்க செய்யட்டும். ஆமீன்.